2019ல தானே கூட்டணி வச்சீங்க. அவங்கள்ட்ட சொல்லி மதுக்கடையில மூட சொல்லியிருக்கலாமா இல்லையா? அதத்தானே கேட்டுட்டு இருக்கோம். எங்களோட கூட்டணியில் 10 கட்டளைகளோட தான் நாங்க கூட்டணியில போய் சேர்ந்தோம். நீங்க அப்படியெல்லாம் அசால்ட்டா நான் பதில் சொல்லிட்டு போயிட மாட்டேன்னு நினைச்சிடாதீங்க. 10 கட்டளையோட தான். அதில் சாராய கடைகளை, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்ததுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. இல்ல திரும்பி நான் திரும்பி சொல்லிர்றேன். இங்க பாருங்க. 2016ல சட்டப்பேரவை தேர்தல் அப்போ செல்வி ஜெயலலிதா வந்து உங்களுடைய பிரச்சாரத்த தீவுத்திடல்ல தொடங்குனப்போ தான் முதல் முறையா அறிவிக்கிறாங்க, படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு. அவங்க அறிவிச்ச அந்த நேரத்துல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியில இருந்தார். நான் கல்லூரி மாணவரா அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். அப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன என்ன சொன்னாரு அப்படின்னா, "இனிமே குவார்டர் ஆஃப்க்கு பதிலா படியில மது குடுக்க போறாங்க" அப்படின்னாரு. நீங்க 2019ல திருப்பி நீங்களே போய் படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க. 2019, 2021 2 தேர்தல்ல அதிமுக கூட்டணியில நீங்க இருந்தீங்க இல்லையா? அந்த படிப்படியான மதுவிலக்குல ஏதாவது ஒரு படி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா? நாங்க வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக 96,000 கடைகளை மூட வேண்டும் என்று எந்த கூட்டணியில இருந்த கட்சி இருந்தாலும் நாங்க வழக்கு வென்று வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோம். அட்சயா கோல்ட் கம்பெனி அடகு ஏல நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்க அட்சயா கோல்ட் கம்பெனி.